Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. So இன்றைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான். அதுவும் ஒரு டே இன் மை லைஃபாகவே ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும். எஸ்பெஷலி இந்த vlogல வந்து நிறைய பேர் மோஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட பிரியாணி ரெசிபி, அதுவும் சிம்பிளான மெத்தடில் இந்த பீஃப் பிரியாணி ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மீன்வைல் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமென்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். So let's get started with the video. ஸோ எல்லாருக்கும் இந்த வீக்கெண்ட் எப்படி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் எங்களுக்கெல்லாம் இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப காமாகவே வீட்டுக்குள்ளே போயிட்டு ரீசன் வந்து இங்கே வந்து ஃப்ரைடே தான் வீக்கெண்ட். ஸோ அந்த ஃப்ரைடே ஃபுல்லாகவே வந்து இந்த மண் காற்று வந்துட்டேன். சம்டைம் இந்த மாதிரி மண் காற்று வாரது வந்து ஒன் டே வந்தனாக்கா இனி கொஞ்சம் நாள் போயிட்டு இன்னும் ஒரு நாள் தான் வரும். பட் இந்த டைம் வந்து ஃப்ரைடே வந்து அப்படியே ஃபுல் டே இந்த ஃப்ரைடே கொஞ்சம் பரவாயில்ல. பட் சாட்டர்டே இந்த சாண்ட்ஸ்டார்ம் வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஈவினிங் வரையுமே. டே டைமெல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா ஈவினிங் டைமில் வந்து அந்த சன்செட் ஆகிற டைமில் வந்து ஒரு டார்க்னஸ் ஒன்று வருமே, அதே மாதிரி தான் கிளைமேட் இருந்தது. மண் காற்று வந்தனாக்கா யாருமே எங்கேயுமே போகிறல. ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே மோஸ்ட்டாகவே ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹாலிடே கொடுத்துடும். வீக்கெண்ட்ஸ்னாக்கா எப்படியுமே ஹாலிடே தான். வீக் டேஸில் வந்து இந்த மாதிரி மண் காற்று இருந்தனாக்கா பெருசாக யாரும் வெளில போகல, எல்லாருமே வீட்டுக்கு தான். நாங்களும் அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே அப்படியே போயிட்டு லேட் நைட் கொஞ்சம் வெளியில் போனேன். ஃப்ரைடே வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகிறது பிளான் இருந்தேன். பட் இந்த மண் காற்று வந்ததுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாம் கேன்சல் ஆகி ஸோ அப்படியே வீட்டுக்கு இந்த வீக்கெண்ட் போய். ஸோ எப்பயுமே இந்த ஃப்ரைடே வீட்டில் குக் பண்ணுறது மஸ்ட் ஆகிக்கும். ஸ்பெஷல் லஞ்சுக்கு வந்து வெளியில் வாங்குறதே இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வீட்டிலே தான் குக் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். அப்படியே வாங்கணும்னு சொல்லி இருந்தேனாக்கா இந்த தேர்ஸ்டே வந்து நாங்கள் எங்கே சரி வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட போயிட்டு கெதரிங் ஆகிட்டு லேட் நைட் வந்து ஒரு 3 o'clock 4 o'clock 4:30 அந்த மாதிரி மார்னிங் டைமில் வீட்டுக்கு வர. அந்த டைமில் வந்து லேட் நைட் வந்து தூங்கினாக்கா மார்னிங் எழுப்பி குக் பண்ணுறது கொஞ்சம் டயர்டு. அது வந்து மோஸ்ட்டாகவே எல்லோரும் டயர்டாக வேண்டியனா அந்த டைமில் மட்டும்தான் வந்து வெளியில் வாங்குறது. அதுவும் ரொம்ப ரேர் தான். அது இல்லாமல் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரைடே வந்து எப்போயுமே லஞ்ச் வீட்டில் தான் குக் பண்ணுறது. ஃப்ரைடேக்கு எப்போயுமே நான் வந்து தேர்ஸ்டேயே என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்து எல்லாமே கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். பிரியாணி தானே, அதனால் இந்த தான் தேவைன்னு தெரியும். வெஜிடபிள் மாதிரி இல்லை, பிரியாணி ரொம்ப சிம்பிள். அதனால் தேவையானதெல்லாம் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டுனாக்கா அந்த டைமில் வந்து ஃப்ரைடே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு குக் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நான் குக் பண்ண போகிற இந்த பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுக்கு வந்து பெஸ்ட்டோடைய அந்த தாளித்து மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி செய்யணும், அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமே இல்லை. சொல்லப்போனால் இது வந்து 1 pot பிரியாணி மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஈக்கி. இது வந்து செய்யறதுக்கு வந்து ஒனியன் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதை தான் ஃப்ரை பண்ணதுக்கு வச்சுட்டு சைட் பை சைடாக மற்ற வேலையில் செய்யணும்னு சொல்லி தான் எடுத்தேன். அதோடைய வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்போயுமே நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இடிச்சு எடுக்கிறேன். முன்னாடியெல்லாம் வந்து பேஸ்ட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் போட்டுறியா, பட் அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஹெல்த்துக்கு நல்ல மில்லுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய பேர் சொல்கிறேன் அது எப்போலேருந்து தெரியுமோ அப்போலேருந்து எப்போயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த டைம்லேயே வந்து இடிச்சு எடுக்கிறேன். அது மாதிரி செய்யக்குள்ள வந்து டேஸ்ட்டும் நல்லா ஆகிக்கும் ஃப்ரெஷ்ஷாக போடக்குள்ள அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லாம். ஸோ அதோடைய வந்து சில்லியும் அதிலே வந்து போட்டு இடித்து எடுத்துக்கொண்டேன். ஸோ இந்த இடிச்சிய உரல் வந்து எனக்கிட்ட அதாவது பலகையில் தான் ஈக்கி. இது கல்லில் எங்கே சரி இருந்தனாக்கா யார் சரி ஜித்தால் ஈக்கிறவங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குற இங்கே எங்கே சரி இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், பட் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அது இருந்தால் ரொம்ப ஈஸி தான். ஸோ சைட் பை சைடாக எல்லா வேலையுமே முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணி பிரியாணி செய்த வேலை மட்டும்தான் ஆகிக்கும். இந்த பிரியாணி வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறது. பிகாஸ் பீஃப் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேனாக்கா அது டைமுக்கு வந்து அது குக் ஆகிடும். ஸோ இந்த பீஃப் பிரியாணி செய்யறதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் இந்த மாதிரி அளவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து குக் பண்ணக்குள்ள தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தயிரில் வந்து மசாலாக்கு சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, அதோடைய பீஃப் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பீஃப் குக் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பீஃபை சேர்த்துக்கோங்க. சிசா சாப் பண்ண தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சிசா சாப் பண்ண மீன், கொரியண்டர் லீஃப், இடித்து வச்ச ஜிஞ்சர் கார்லிக், அதோடைய வந்து சில்லி, இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் ஃப்ரை பண்ணது. இது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கூடுதலாக சேர்க்குறோம் அவ்வளோக்கு டேஸ்ட்டும் மணமும் அந்த பிரியாணி கலரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதோடைய பட்டை, காடமம், பே லீஃப், அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்து ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த பீஃபெல்லாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இந்த பீஃபை வந்து குக் பண்ணதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் தான் பண்ண போகிறது. இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வந்து 25 மினிட்ஸ் போகும் இந்த பீஃப் குக் ஆகி வரதுக்கு. நீங்கள் எடுக்கிற பீஃப் அளவுக்கும் ப்ரெஷர் குக்கர் அளவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பீஃப் குக் ஆகிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது குக் ஆகும் வரைக்கும் பிரியாணிக்கு தேவையான சைட் டிஷ்ஷை தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறது. ஃபர்ஸ்ட் வேலையாக ரைத்தாட வேலையை தான் எடுத்தேன். ரைத்தா வந்து எப்போயுமே கியூக்கம்பர்லாம் சேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு செஞ்சு அதையும் ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டு அதோடய இந்த வினாகிரி அச்சார் இது வந்து நான் ஒவ்வொரு இயர் ஸ்ரீலங்கா போக்கலையுமே அதோட பேஸ்ட்டை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே அது போதும் அந்த ஒரு பாட்டில். ஒவ்வொரு ஃப்ரைடேயுமே இந்த பிரியாணிக்கு எடுக்கிறல்ல என்ன சரி ஸ்பெஷலாக என்ன சரி குக் பண்ணுறேன்டா, யார் சரியாக லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறேன்டா, யார் சரியாக லஞ்ச் கொடுக்குறேன்டா, இதுக்கு அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி வினாகிரி அச்சார் செய்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பாட்டில் வந்து 1 இயர் வரைக்குமே போதும். அதுக்கு பேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஹொட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் வெங்காயம் சில்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாலே ரெடி ஆகிடும். ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டு சிக்கனை வந்து முன்னாடி நாளே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சேன். அந்த மசாலாவில் நல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு நாள் முன்னாடியே செஞ்சேனுக்கு. அதனால் எனக்கு இன்றைக்கி ஃப்ரை பண்ணிய வேலை மட்டும்தான் இருந்தது. இந்த மாதிரி என்ன சரி ஈக்கணும்னு சொன்னாக்கா முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டா ரொம்ப ஈஸி. அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் கிச்சனுக்கு போனால் போடல. ஏன்னா ஒவ்வொன்றா செய்யக்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் டைம் யூஸ் பண்ணணும் கிச்சனுக்குள்ளே குக் பண்ணதுக்கு. சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாவையும் ரெடி பண்ணி அதையும் வந்து ஃபுல்லாகவே மசாலாவில் கோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரைஸ் குக் பண்ண போகிற தண்ணியில் வந்து சாப் பண்ண கொரியண்டர் லீஃப் உப்பும் சேர்த்து அந்த தண்ணி பாயில் ஆகக்குள்ள கழுவி வச்சுக்கிற ரைஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது வந்து நல்லா குக்காக தேவையில்லை, குயிக்காகவே குக் ஆகிடும். பிகாஸ் தண்ணி நல்லா பாயில் ஆகக்குள்ள தானே ரைஸை போட்டது. அது வந்து ஒரு 70-75% குக் ஆகினா சரி. ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னாங்க அந்த ரைஸ் ஃபுல்லாகவே குக் ஆகிடும். அதையும் ஸ்ட்ரெயின் பண்ண வச்சுட்டு லெட்யூஸ் லீஃப் இருந்து அதையும் கட் பண்ணிட்டு எப்பயுமே ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணக்குள்ள அந்த விசிலை வந்து கொஞ்சம் ஒன் பண்ணி பாருங்கள் அந்த ப்ரெஷர்லாம் பேத்திக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பீஃபும் நல்லாவே குக் ஆகி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற ரைஸையும் அதுக்கு மேலே சேர்த்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இனிமேல் டம்மில் பொடிய வேலை தான் ஈக்கி அதோடைய வந்து மேலால் பிரியாணி எசன்ஸ் ஊற்றினேன். அது இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. அதோடைய ஃப்ரை பண்ண ஆனியன் அதோடைய வந்து டர்மரிக் சேர்த்துக்கொள்ளையில நான் வந்து சஃப்ரான் கலர் பவுடர் இருந்தால் அது தான் சேர்த்து, அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிசா சாப் பண்ண கொரியண்டர் லீஃப், மீன் ஃப்ரை பண்ண ஆனியன், பிளாம்ஸ், கேஷ்நட் இதெல்லாம் மேலால் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து டம்மில் போட்டு எடுங்க. ஒவ்வொருத்தர ப்ரெஷர் குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டம்மில் போட்டு எடுங்க. அதையும் டம்மில் போட்டு நான் வந்து பாயாசம் செஞ்சேன். இது வந்து பயரில் தான் செஞ்சது. எனக்கு ஷூட் பண்ணிட்டு டைம் ஈக்கல்ல. நான் நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்ல வந்து அது வந்து செய்யக்குள்ள உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அப்படியே நானும் போய்த்தேன் ஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு அப்படியே லுஹரையும் தொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓதிக்கொண்டு நிற்க சொல்லி வந்து ஜும்மா முடிஞ்சு அப்படியும் வந்துட்டேன். அதுக்கப்புறத்தான் கிச்சனுக்கு வந்து லஞ்ச் எடுப்போம்னு சொல்லி பிரியாண்ட டம்மு ஒடிக்க சொல்லி வீடு ஃபுல்லாக அவ்வளோ மனமாக இருந்தேன். இந்த பிரியாண்ட மெயின் விஷயமே வந்து கொஞ்சமே காயலை. நைட் வரைக்குமே அந்த ஜூஸியான அந்த தண்ணி கூட அப்படியே இருந்தேன்.
சம்டைம் பிரியாணி செஞ்சோன்னாக்கா குயிக்காகவே காஞ்சிடும் லஞ்ச் திண்டு முடியக்குள்ளே. பட் அந்த காஞ்ச குணம் வந்து கொஞ்சமே ஏக்கல நைட்டு வரைக்குமே. இன்றைக்கி பிரியாணி பிளேட்டை பார்க்க எனக்கே ரொம்ப வந்து எப்படி சொல்ல ரொம்ப ஹாப்பியாக ஆயிக்கி. எப்பயுமே இந்த மாதிரி செஞ்சு படியலை ஏதாவது ஒன்று தான் செய்தது பிரியாணி, அதோடைய வந்து எக் பாயில் பண்ணி மசம்பு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு மெனுவாகவே செஞ்சது. பிளேட்டே பார்க்க கலர்ஃபுல்லாகி ஒன்ஸாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இந்த ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். திண்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் எப்போயுமே இது மாதிரி வெளியில் ஃப்ரைடே போகலாட்டி ஈவினிங்கில் தூங்கி படிய தூங்கப்படாது. பட் இருந்தனாலும் வேறு என்ன செய்ய தூங்கத்தான் பெட்டு வந்து தூங்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்ப முடிச்சல் தான் அப்படியே தூங்க போய்த்தோம். ஸோ நல்லா தூங்கி எழும்பி ஒரு நைட் 9:30 மாதிரி தான் வெளியில் போகணும்னு சொல்லியே வந்ததோடைய ஃபஸ்ட்டு வேலையாக வந்து டீ ஒன்று குடிப்போம்னு சொல்லி தான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு டீ ஒன்றையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெக்ஸுக்கு வந்தேன். மெக்ஸில் எல்லாம் இப்போ ஆஃபர் போட்டிக்கு மெக்ஸில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே போட்டிக்கு. மெயினாக வந்தது ஹபிக்கு ட்ரெஸ் வாங்குவோம்னு சொல்லி இந்த ஆஃபர் இன்னும் 2 வீக்ஸ் வரையும் தான் ஏகே. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஈத் வார லாஸ்ட் ஈத் வந்தது இன்றைக்கு நேற்று மாதிரி. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த் ஈத் வாரன்னு சொல்லி குயிக்காகவே நாள் போகிற ஹஜ்ஜிக்கு வந்து இப்போ இந்த டைம் வந்து மக்கா ஃபுல்லாக இப்போ 2 டேஸுக்கு முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணிக்கி. 2 டேஸில் ஒரு 1 வீக் முன்னாடி 2 டேஸ் முன்னாடி தான் ஹஜ்ட்டு ஃபெஸ்ட் டீம் வந்து வந்திக்கு மதீனாக்கு வந்திக்கு. ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஹஜ்ஜிக்கு எப்படின்னு கேட்டேனாக்கா இந்த டைம் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணி லாஸ்ட் டைமை விட விசிட் விசா லீக்கிறவங்க அதுவும் சவுதி ஃபுல்லாக விசிட் விசா லீக்கிறவங்க வந்து 18க்கு வந்து ஃபுல்லாகவே சவுதியிலேருந்து வெளியாகணும். அந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணி இனிமேல் உம்ராக்கு போகணுன்னு சொன்னாக்கா ஹஜ் முடிஞ்சதுக்கு போகிற நெக்ஸ்ட் டே தான் வந்து ஓப்பன் பண்ணும். நெக்ஸ்ட் டே இல்லாட்டி 2 டேஸுக்கு போகிற ஓப்பன் பண்ண அதுக்கப்புறம் தான் உம்ராக்கு போகிறவங்க போவேலும். We were sparks on quiet streets, two hearts finding where to meet. But life pulled us apart, left me talking to the dark. If I called you tonight, would it feel the same? ஸோ வந்ததோடைய ஃபெஸ்டிவலாக மேலே தான் போனது. மேலே ஃபுல்லாகவே ஜென்ஸுக்கு தான் ஏக்கி வந்தது. மெயினாக ஹபிக்கு வாங்கத்தான் அவருக்கு தேவையான ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லி போனோம். ஒரு 2 செட்டாக வச்சு அதை எடுத்துக்கொண்டு அப்படியே கீழே வரைக்கும் லேடிஸுக்கு இந்த நானும் வந்து பார்த்தேன். எனக்கு செட் ஆகிற மாதிரி பெருசாக எதுவும் வைக்கல. நிறைய ஆஃபரில் போட்டிக்கே ஒவ்வொருத்தட்ட சாய்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் எனக்கு செட் ஆகிற மாதிரி எதுவுமே ஈக்கல. அதோடய நான் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண டெசர்ட் வ்ளாகில் வந்து ஷோல் மேலே வந்து ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று கட்டிக்கி. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தேன் என்கிட்ட இது எங்களை எடுக்கி இது எங்களை நீங்கள் எடுத்தேன்னு சொல்லி. நான் வாங்கினது ரெட் டெக்கில் தான். நான் வாங்கி இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. அது எல்லா ஷாப்லேயுமே இக்கி அந்த ஷோல் செக்ஷன் இக்கனா அந்த செக்ஷனில் இக்கி மெக்ஸில் இருந்தேன். நான் மெக்ஸில் ஆஃபர் போட்டிக்கல. பட் ரெட்டிங்கில் வந்து அது ஆஃபர் போட்டிருந்தேன். ரீசெண்டாக போட்டிருந்தேன். நான் வாங்கி இப்போ கொஞ்ச நாள் ஆகுற எனக்கு ஞாபகம் இல்லை நான் சரியாக இவ்வளோக்கு வாங்கினேன்னு சொல்லி. ஸோ என்கிட்ட ஒரு சிலர் கேட்டு அதை நினச்சிக்கொண்டே இருந்து அந்த வீடியோவை அந்த டைம் வந்து இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதையும் அப்படியே நான் வந்து அந்த ஸ்கார்ஃபெல்லாம் பார்க்குற வீடியோஸையும் அப்படியே எடுத்தேன். ஸோ நாங்கள் வந்ததே வந்து கொஞ்சம் லேட் ஆகி 9:30. அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மெக்ஸுக்கு வந்தது. பர்ச்சேசிங் எல்லாம் முடியக்குள்ளே ஆல்மோஸ்ட் 11 ஆகிட்டேன். பெருசாக வாங்கி படல. பட் சுற்றி பார்க்க சொல்லி வந்து சும்மாவே டைம் போய்த்துடும். ஒவ்வொரு சைடாக பார்த்துக்க சொல்லி பெருசாக ரஷ்ஷும் ஈக்கல. பிகாஸ் எல்லோரும் பர்ச்சேசிங் முடிஞ்சு போய்த்து அந்த டைமில் தான் நாங்கள் வந்தது. கொஞ்சம் பேர் தான் இருந்தது. எல்லோரும் பில் அடிச்சுக்கொண்டு அப்படியே ஹபியும் போய்த்து நானும் பில் அடிக்க போகிறேன்னு சொல்லி நான் பெருசாக எதுவும் வாங்கலாம் சொல்லி நீங்கள் போய்த்து அடிச்சுக்கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் இந்த செக்ஷனு வந்து பார்க்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா தான் ஆயிக்கி. பட் எனக்கு ஒரு டவுட்டு அது வந்து டார்க் ஆகிடுமோ தெரியான்னு சொல்லி 1 டைம் யூஸ் பண்ணேன். அதனால் எப்போ போனாலும் ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துடிய. அப்படி யார் சரி யூஸ் பண்ணாங்க இருந்தேன்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அது டார்க் ஆகுறா இல்லையான்னு சொல்லி. டார்க் ஆகலாட்டி வாங்குறது பரவாயில்ல. அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் ஆகிக்கும். அதனால் வந்து
அந்த டார்க் காஃபி ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மட்டும் ப்ரைஸ் கொடுத்து வாங்கணுமான்னு சொல்லி டவுட். அதனால ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே பர்ச்சேசிங் எல்லாம் முடிஞ்சு பெல்லும் அடிச்சிட்டு அப்படியே வந்தேன். அண்ட் ஆப்போசிட்லேயே தான் இந்த ஜூஸ் கடைக்கு. இது வந்து அந்த 5 ரியால் ஷாப் எல்லாம் அப்படியே ஈக்கும். இது வந்து பலட் சைட்டில் இருக்கிற மிக்ஸு. ஸோ அப்படியே வந்து ஜூஸ் வாங்குவோம்னு சொல்லி எப்போயுமே ஜூஸ் கடை போனால் மோஸ்ட்டாக வந்து ஸ்வீட் கேன் தான் வாங்குறது. இங்கே வந்து நல்ல சின்னது தான் 5 ரியாலுக்கு ஈக்கும். இதே பலதுக்கு போனாக்கா இதில் நல்ல பெரிய தான் 5 ரியாலுக்கு ஈக்கி. நல்ல குவான்டிட்டி நிறைய தரும். பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி சைஸில் தான் தரது. We were sparks on quiet streets, two hearts finding where to meet, but life pulled us apart. ஸோ அப்படியே வந்து இந்த கடை வந்து முன்னாடி இந்த ஸ்ரீலங்கன் கேண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே தான் ஆகி. இதில் வந்து ஸ்ரீலங்கா வெஜிடபிள்லாம் எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாகவே ஸ்ரீலங்கா வெஜிடபிள் இங்கே வந்து கிடைக்கும். எப்போயுமே ஹபிக்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் போய்த்து இதெல்லாம் வாங்கிக்கணும் வாங்க சொல்லி. இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் போனேன். ஜஸ்ட்டு கிளிம்ஸாக எடுத்தேன். தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே முடிஞ்சிடுமா குயிக்காகவே. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லேட்டாகவே நிறைய வெஜிடபிள் முடிஞ்சிருந்தேன். சொன்ன வீக் டேஸில் மற்ற டேஸில் வாங்குவோன்னு சொல்லி தான் சொன்னது. அந்த டைமில் எல்லாமே இருக்குமா. ஸ்ரீலங்கா வெஜிடபிள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இது எங்களை எடுக்கிறேன்னு சொல்லி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்டாக லுலூவில் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஸ்ரீலங்கா வெஜிடபிளில் வந்து இந்த மாதிரி கடையில் தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கொண்டு வர சொல்லியா. இது வந்து ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் கேண்டி ரெஸ்டாரண்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து அது க்ளோஸில் ஈக்கி அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் ஈக்கிறது. அதையும் எடுத்துக்கொண்டு அப்படியே வந்தேன். பிளான் இல்லை எங்கே போகணும்னு சொல்லி ஜஸ்ட்டு நைட் வந்து லேட் நைட் ட்ரைவ் போகணும்னு சொல்லி தான் போன வழியிலே தான் இந்த தாமியா ஷாப் இருந்தேன். ஸோ மிச்ச நாள் ஆகிற தாமியாண்டு தீனன்னு சொல்லி தாமியாயை கொண்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போய்த்தேன். இந்த மாதிரி தான் போனது இந்த வீக்கெண்ட். ஜஸ்ட் ஒரு லேசியான ஒரு வீக்கெண்ட் ஒன்று தான். இந்த டே உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகி. பிரியாணியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துன்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next video. Until then, take care. Bye bye.